ஊருக்குள்ள ஒரு சாவு விழுந்துருச்சு, எம்எல்ஏக்கு அடிச்சிருவான். முதலமைச்சருக்கு வேலை இல்லை, இவர் ஃபோன் எடுக்க மாட்டார், பிசின்னு எடுத்துரு. தலைவரே தலைவரே, நீங்கள் இன்னைக்கு என்ன கண்டென்ட், என்ன ரீல்ஸ், எங்கே போகலான்னு கேட்டீங்கல்ல, உடனே கிளம்பி நம்ம லட்சுமிபுரத்துக்கு வாங்க. ஒரு சாவு விழுந்திருக்கு, 4 ரீல்ஸுக்கு தேரும், சீக்கிரம் வாங்க. அது நம்ம தொகுதியிலே வருது. யார் தொகுதி கிகுதி தளபதிங்க வாயா, முதல்ல 3 ரீல்ஸ் வேணுமா வேணாமா? அப்புறம் பழைய ரீல்ஸே ஓட்டம். என்னப்பா உன் வீட்டு சாவுக்கு எம்எல்ஏ வந்திருக்காரு, நீ சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? செத்தது எங்க அப்பாயா? அதெல்லாம் பாரியா, எம்எல்ஏ வந்திருக்காரு, கொஞ்சம் வராரு, சிரிச்சு பேசி கொஞ்சம் எல்லாம் பண்ணுங்கண்ணா. கொடுத்து வச்சிருக்க சாவு வீட்டுக்கு ஆய்வுக்கு வந்திருக்க தலைவர். தலைவரே, நீங்க சட்டமன்றத்தில் நம்ம தலைவர் இருக்க மாதிரி இப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் ஏதாவது கண்ணை கசக்கி ஏதாவது, அப்புறம் தேராது. எப்படி அழுகுறாரு பாருங்க. இப்படி என்னங்க நம்மள வச்சு வித்த கட்டுறாங்க. தம்பி, இவர் போனதுக்கு அப்புறமா இளவு வீட்டில் இளவெடுக்க வந்த இளவு வீட்டில் இளவு காத்து கிளி போல காப்பாத்தினாருன்னு ஏதாவது போட்டுரு. காப்பாத்தினாரு. அதெல்லாம் தேவையில்லடா உனக்கு, உன் சாவு நல்லா போகணுமா? இங்கே போடா, காசு வாங்கறல போ. நாங்க தாங்க அழுகணும். பரவாயில்லங்க, அப்படி இருக்குது. இப்போ தலைவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாரு, சிரிச்ச மூஞ்சோட வாங்குங்க, மூஞ்ச உருன்னு வைக்காதீங்க. தலைவர் இவர் தான் சொந்தக்காரர், வீட்டுக்காரர். ஆமா தம்பி நவருப்பா. என்ன ஆறுதல் கொடுக்க வந்தியா, ஆதரவு கொடுக்க வந்தியா? ஆறுதல் இங்க கொடுத்தா போதும், இங்க கொடுங்க தலைவரே. தம்பி ஆனது ஆகி போச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சரி வீடியோ மறந்துட்டேன், மறுபடியும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதா இருந்தாலும் நான் இருக்கேன். இருப்பீங்களா? இருப்பேன், இங்கே தான் இருப்பேன். பக்கத்து தொகுதி எம்எல்ஏ தான் சாவு, கொஞ்ச நேரம் வைங்க, இந்த தொகுதி எம்எல்ஏ கூட்டு வந்துடுறேன். செத்து 2 நாள் ஆகுது. இல்லை பரவாயில்ல, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயல் எல்லாரையும் கூட்டு வந்துடுறேன். சாவை மட்டும் எடுத்துறாத, முடிஞ்சா உட்கார வை, ஒரு செல்ஃபி. சரியா? தூக்குறீங்களா? அதுக்கு நாள் வச்சுக்க. போமா இன்னொரு வாட்டி ஆறுதல் இல்லை, ஆறுதலா கொடுத்துட்றேன். ஆதரவு இல்லை, ஆறுதல். கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன். நேராக இப்போ என்ன செய்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆஸ்பத்திரி போமா? தம்பி செத்து போயிட்டானே, எதுக்குங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? இல்லை, நாங்கள் வேற ரைடுக்கு போகிறோம், அது ஆய்வுக்கு போகிறோம். ஆஸ்பத்திரி வா. இதுதான் ஆஸ்பத்திரி. அது தெரியும். ஊருக்கு போன ஆட்சியில் கட்டி வச்சுட்டாங்க, ஆஸ்பத்திரியா போக வேண்டியதா இருக்கு. எப்படி பாருக்கு? எந்திரா, ஓரமா போய் எந்திரா. யார் நீங்க? ஃபர்ஸ்ட் அமைச்சருக்கு நெருக்கமானவர் வந்திருக்காரு. அமைச்சருக்கு நேரடி தொடர்பு. எந்திரிப்பா. முடியலையா? என்ன செய்ய? உட்காந்து போட்டும்போ, உட்காந்து தொலைட்டோம். சரி, நீ என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது அடிப்படை வசதி ஏதாவது வேணுமா? என்னென்ன பண்றீங்க? உடம்பு சரியில்லையா? என்னையா வீடியோ எடுக்க சொல்ற? கொஞ்ச நேரம் எரியா, இப்படி லோங் ஆங்கிள் நல்லா இருக்கும் அவர் கேட்கறது. நீர் ஹாஸ்பிட்டல் அடிப்படை வசதி எல்லாம் இருக்குல்ல, பிரச்சனை இல்லை. ஏதோ இருக்குதுங்க, பரவாயில்ல, ஏதோ இருக்கு. என்ன பண்றீங்க இங்க? மெயினா என்ன பண்றீங்க? பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், யூரின் டெஸ்ட் எடுப்போம், எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டு இருக்கிறோங்க. எடுக்கிறீங்க? எல்லாமே எடுக்கிறோம். பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அப்படியா? என்னங்க இப்படி எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? இப்படி வா சொல்லுங்க. ஏய், ஹாஸ்பிடல் மூடு. மூடு, ஹாஸ்பிடல் மூடுடா. ஹாஸ்பிடல் மூடுடா. என்ன ஏய், போட்டோ எங்க தலைவர் போட்டோங்கடா. போட்டோ ஆஸ்பத்திரியில எங்க தலைவர் போட்டோ எங்க? இப்ப நான் கேக்குறேன், ஆஸ்பத்திரியில எலும்புக்கூடு போட்டோ இருக்கு, எங்க தலைவர் போட்டோ இல்ல. எங்க அதெல்லாம் படிப்பு நடத்துறதுக்காக எடுத்து வச்சதுங்க. தேவையே எலும்பு கூடுக்கு இருக்க மாதிரி அதே எங்க தலைவருக்கு இல்ல. எங்க தலைவரை பார்த்தா என்ன அது மாதிரி என்ன மாதிரி பார்த்தா என்ன லூஸ் மாதிரி இருக்கு. எலும்பு கூடு இருக்குங்க. அது ஆம்பளை எலும்புடா, பொம்பளை எலும்புடா இல்ல மாட்டி இருக்கோம், வெளிய மாட்டி இருக்கறோங்க. வெளிய மாட்டறதுக்கு இங்க ஹாஸ்பிடல்ல கட்டி வச்சிருக்காங்க, உள்ள மாட்டாம என்னத கிழிச்சிட்டு இருக்கீங்க ஹாஸ்பிடல்ல? இல்ல வெளிய வர நோயாளி எல்லாம் பார்த்துட்டு உள்ள வந்தா நோய் எல்லாம் சரியா போய்டும்னு வெச்சு மாட்டி வச்சிருக்கோம். ஒண்ணு இல்லைங்க பாருங்க, வெளில இருக்கிற போட்டோவை எடுத்துட்டு வந்து உள்ள மாட்றீங்க,
புரியுதா? இந்த இடத்துல மாட்டணும். கண்டிப்பா மாட்டிடலாம். பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்குல்ல. என்னதுவா? இல்ல நான் யாருடா? நான் தலைவரா நீ தலைவரா? என் போட்டோ மாட்டுற பக்கத்துல. தம்பி நானும் தம்பி அமைச்சராகலாம். பேஷண்ட்ப்பா பேஷண்ட். காசு தரேன்னுக்குறாங்க ரீல்ஸ் சரி, 25 ரூபா. அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் மேல கொஞ்சோண்டு இடம் இருக்கு. அங்க எங்க தலைவர் போட்டோ வை. அது பாத்ரூம் யா. பரவாயில்ல, ஆண்கள் எழுதி வை. என்னத்த ஆண்கள் பாத்ரூம்ல வைக்க சொல்றீங்க? ஆண்கள் கழிப்பிடம்னு எழுதி வச்சுட்டா. சரி விடுங்க. என்ன இப்ப எல்லாம் செக் பண்ணுங்க தலைவரே, எல்லாம் செக் பண்ணுங்க. என்ன ஏய் டாக்டர் நானுங்க ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டுருக்கறேங்க. என்னத்த நான் செக் பண்றேன்டா. சரி, நம்ம ஊசி எடுங்க. ஊசி இதான் ஊசியா? இதான் ஊசி. குத்துனா குத்துமா? குத்தும் கூர்மையா குத்தி இருக்கா? காட்டட்டுமா? கூர்மையா இருக்கா? கூர்மையா இருக்கு. எல்லா டாக்டரும் கொஞ்சோண்டு லிக்விட வேஸ்ட் பண்றீங்க. என்ன அப்படி போச்சுன்னா நஷ்டமாயிராதா? எம்எல்ஏவா? நான் எம்எல்ஏவா? நாளைக்கு ஆயிருவல்ல நானும். ஏங்க டாக்டரே நான் தாங்க. ஏங்க பாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஊசிலாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. ஷார்ப்பா இருக்குல்ல? ஷார்ப்பா பேஷண்ட்க்கு வலிக்காம போடுறீங்கல? வலிக்காம தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? பிரச்சனை அப்படியே இருக்கணும். புரியுதா? குத்துனா குத்துமா? ஆமா, அதான் குத்தும். மீனுப்பா. குத்துனா குத்தும்ல? குத்துங்க. ஐயோ. குத்துது. நம்ம ஆட்சியில கரெக்டா வேலை செய்தான்னு பார்க்கணும். நீ டாக்டருக்கு படிச்சியாப்பா? டாக்டருக்கு படிச்ச? எதுக்குடா எனக்கு குத்துனா? டாக்டர் ஜூம் போய்க்கிறேன். விடுங்கடா, ஜூம் போய்க்கிறேன் திரும்ப. தம்பி உனக்கு அடுத்த ஊசி இருக்குதுப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, அந்த சேனல்ல கொடுப்போம் அந்த வீடியோவை. இந்த சேனல்ல ஆஸ்பத்திரிக்கு ஆய்வுக்கு போன இடத்துல அவரே ஊசியால குத்திக்கிட்ட அமைச்சர் எவ்வளவு எளிமை பாத்தீங்களா அப்படின்னு கூட ஏறா. நீ கூட ஏறா. டாக்டர் ஒரு டவுட் டாக்டர். என்னது? அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவராமே. அப்படியா? ஆமா, எந்த ஹாஸ்பிடலுக்கு என்ன தேவைன்னு கேட்டு வாங்கி சொன்னீங்கன்னா அமைச்சர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருவாருல்ல. ஆமாங்க, நிறைய வசதி இல்லாம இருக்குது. நல்ல கேள்வி. அமைச்சருக்கு நெருக்கமானவர் தான் நம்ம அமைச்சர் இருக்காருல்ல. ஆமா, அவர் எழுத்து வீட்டுல சண்முகம் இருக்காங்க. சண்முகம் சண்முகம் இருக்காரு. சண்முகத்தோட கொழுந்தியா இருக்குல்ல. யாரு? சண்முகத்தோட கொழுந்தியா. கொழுந்தியால கல்யாணம் பண்ணி இருக்காருல்ல பாபுவோட மச்சான் கணேசன் இருக்கான்ல. அந்த கணேசனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அமைச்சருக்கு நேரடி தொடர்பு. யோ, நீங்களா அப்ப கட்சியில சேர்ந்தவங்களே கிடையாதா? கட்சி ஆளுதாமா. அமைச்சருக்கு ஓரளவு தொடர்புல இருக்கேன் நானு. ஆய்வுக்கு வரணுமா இல்லையா? நேரடி தொடர்பு. நாங்க சரி, அமைச்சர் நேரடி தொடர்பு. நீங்க அப்ப அவரு அந்த கணேசன் இருக்கான்ல. ஆமா, அந்த கணேசனை கல்யாணம் பண்ணி கொடுத்த சித்தப்பா இருக்குல்ல. ஆமா, அவ வீட்டு பால் பாக்கெட் போடுறோம்ல, அவரு மச்சான். ஏங்க, உங்களால எனக்கு ஒரு வியாபாரம் போச்சு. கிளம்புங்கயா, இங்க இருந்து கிளம்புங்க ஃபர்ஸ்ட். போங்க. அடுத்த ஆய்வு எங்கன்னு சொல்லிட்டு போங்கயா. தலைவர் போட்டோ சின்னதா இருக்கணும், நம்ம போட்டோ கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன். பாத்ரூம்ல மாட்டிடுறேன். போங்க. அண்ணா ரைடு வராரு. நம்மளே ரைடு வராரு. தலைவர் இதான் இந்த ரேஷன் கடை. ஆமா, இதான் இந்த ரேஷன் கடை தான். ரேஷன் கடை. ஓகே. இது என்ன ராலி நிக்குது? என்ன ராலி இது? அந்த ரேஷன் அரிசில எடுத்துன்னு வராங்கல்ல, அந்த லாரி. அந்த ராலியா? அப்ப ஆய்வு பண்ணி ஆகணும்பா. ஆமா தலைவர். ஊழல் நடக்குது. போடாச்சு. இருங்கடா, முதல்ல ஆய்வு பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எடுக்கலாம். சரி. நவுரு. தம்பி, என்ன டயர் சரியில்லை? என்னது இது? டயர். அந்த அமைச்சருக்கு போன். அந்த கான்ட்ராக்டர் யாரு? போன் போடு. கான்ட்ராக்டருக்கு போன் போடு. போன். கிழிச்சிடறா. நீ கிழிக்கிற கிளிய மட்டும் பாரு. ஹலோ. இந்த கான்ட்ராக்டர், ராலி கான்ட்ராக்டர் நீங்க தானே? ஆமா, என்ன இப்போ? அது ஒன்றும் இல்லை, இந்த ராலியில் சரக்கு வந்து போய்கிட்டு இருக்கு, ஆனால் டயர் சரியில்லையாப்பா. டயர் சரியில்லை, பைபாஸில் படுத்து பாரு, தெரியும். இல்லை தம்பி, நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஜாமா கரெக்டான டைமுக்கு போகணும்னா டயர் சரியா இருக்கணும்ல. டயர் சரியில்லை, எனக்கு ஏன் ஃபோன் அடிக்கிற? நீ யார்? முதல்ல ஆர்டிஓவா? யார்யா? ஒன்றும் இல்லை. மிரட்டின மிரண்டு போய் நடுங்கி போய் பேசுறான்டா. மிரட்டனா? யாரு? காலகட்டத்தில் யாரு? இங்க பாரு, டயர் இப்ப மாத்த முடியுமா? முடியாதா? உன்னால முடியாதா? இங்க பாரு, நீ வேட்டியை மடிச்சு கட்டி பேசுனா அரை மணி நேரத்துல மாத்திரான்டான். அரை மணி நேரத்துல மாத்திரானாமா? வேட்டியை மடிச்சு கட்டினா எல்லாம் 10 நிமிஷத்துல மாத்துவாருனா? ஆமா. இத புடி வரேன். அண்ணா வேட்டியை மடிச்சு கட்டிட்டா. என்னடா பண்ற? இந்த ஆங்கிள் சூப்பரா இருக்குதுங்க. ஆங்கிள் ஸ்டெப்னி கேப்ல இருந்து வரணும். என்ன போடா வீடியோ எடுக்கிறது என்ன ஆங்கிள்? என்ன நோ இங்க ஆங்கிள்? ஸ்டெப்னி கேப்ல இருந்து எடுத்தா சூப்பரா இருக்கும்ண்ணே. ஸ்டெப்னி கேப்ல இங்க எடுக்கிறது என்ன நடக்குதுங்க? ஆளுக்குள்ள பூந்தாடா எடுப்ப. சூப்பரா இருக்கும்ண்ணா போஸ். பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? நீ பாரு, மில்லியன் வியூஸ் போடலாம். என்ன கேளுண்ணா. டேய், கொஞ்சமாவது என்ன ஒரு தலைவரா ட்ரீட் பண்ணுங்கடா. ஜோக்கர் மாதிரியே நம்ம கட்சியில எல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி 360 எடுக்கற இரு. டேய், ஹலோ இங்க பாரு தம்பி,
ஏ போனை இங்க போட்டு அங்கனையா பேசிக்க இருக்க எவ்வளவு நேரம் லைட்ல இருக்கு ஏ தம்பி சட்ட சிக்கல் கொஞ்சம் அது நீ கண்டுக்காத இப்போ டயரை மாற்ற முடியுமா முடியாத அவனால யார் என்ன யோ இப்ப நீ யாரு முதல்ல நான் வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கேன் எம்எல்ஏவா ஆமா, சார் MLA. இது ஏன் சார் முன்னாடியே சொல்லு நீங்க சார் சொல்லுங்க சார் எம்எல்ஏன்னு சொன்ன பயந்துட்டான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் எம்எல்ஏன்னு சொன்ன பயந்துட்டான் சரி பேசுன தம்பி அப்போ நீ அதை மாற்றி விட்டுறேன்னா நம்ம ஆட்சியில் இந்த மாதிரிலாம் ஓடக்கூடாது சார் இப்பதான் எம்எல்ஏ நீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க சார் லூசு மாதிரியா ரேஷன் கடைக்கு பொருள் வேணுமா அது தரமா இருக்கா நேரத்துக்கு வருதா இதெல்லாம் கரெக்டா கேட்கணும் லாரி டயர்ல அச்சு தேஞ்சதுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல முடியுமா நீ இந்த தம்பி அதை மாத்திரு நான் பேசிக்கிறேன் ஏன் எம்எல்ஏ வாரி என்ன வேணா நீங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ஜெயிலே போய் உக்காந்துருவோம் உங்ககிட்டலாம் போராடுறது ஐயா போன ஒன்றும் இல்லடா ஒரே நிமிஷம் ஒன்றும் இல்லடா டேய் ஏய் நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமாடா யாரா அது யார் எம்எல்ஏ தானே எம்எல்ஏனா பயமா அவர் என்ன பெரிய அவரா சொல்லியா அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே 2 பேர் குற்றத்துல இருந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அவரு அந்த எம்எல்ஏவா ஆமா பாலியல் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தவரா ஆமா அது மட்டுமா அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்த 2 வீலருக்கு எத்தனை கேஸ் வாங்கியிருக்காரு தெரியுமா ஹெல்மெட் கேஸ் ஓவர் ஸ்பீடு கேஸ் கேஸ் காட்டுறாங்க அண்ணன் இதெல்லாம் சொல்லாதடா இதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்கா எம்எல்ஏ சார் என்ன பவரா இருக்கும் நீ ஒன்றும் கிளிக்க வேணாம் நான் பேசிக்கிறேன் தம்பி அந்த நீங்கள் என்னன்னு பார்த்து கொஞ்சம் மாற்றி விட்ருங்க தம்பி ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க தம்பி சரி ஏங்க சரி சரி வை போனா போதுன்னு விட்டு தொலைகிறேன் போய் போ சரி வாங்கிடாண்டா சரி நான் பார்த்துறேன் வா நீ போங்க வா அமைச்சர் வராருனாரு வந்தா நீங்க பிரஸ் மீட்ல கேள்வியை கேட்டு கிழிச்சிடணும் எந்த அமைச்சர் வராரு புஜி 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 புஜிக் வராரு புஜிக் புஜிக் புஜிக்னு இருப்பாரு வந்தாரு. எங்க சார் போறீங்க சார் நில்லுங்க ஒரே கேள்விதான் சார் அந்த மேகதாது பத்தி என்னன்னு சொல்லுங்க சார் யாருமே பேச மாட்டாங்க சார் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க சார் சார் சிரிக்காம ஏதாவது சொல்லுங்க சார் மேகதாது ஆமா ஆமா சார் ஆமா மேகம் கருகுது என் தலைவர் நடிச்ச படம் தான் மேகம் கருகுது மின்னல் வெடிக்குது மழை வரப்போகுது சார் அப்படின்னா என்ன அர்த்தம் மின்னல் சிரிக்கிறான் இல்லடா அப்படின்னா இன்னும் ஆடி மாதம் முடிஞ்சிச்சுன்னா மழை வரும் அப்போ மேகதாது மழை வேணாம் மேகம் கருகுது மின்னல் சிரிக்குது தக்கச்சு அவள் தான் எதுக்கு மேகதாது அவனுங்களாண்ட போய் கெஞ்சி வட்டடா இருங்க ஓடாதீங்க நீட் விளக்க பத்தி யாருமே பேச மாட்டாங்க இவங்க ஒரு வார்த்தை பேசுங்க கரெக்டா நீட்டுனா நீட்டா படிக்கணுன்றதுக்காக நீட்டு கொண்டு வந்துக்கிறாங்க என்ன எங்களுக்கு தெரியாதா சரி அதை விடு கேக்குறீங்களா நாங்க சொல்ல மாட்டோம்னு நினைச்சீங்களா சொல்ல மாட்டீங்களே சார் சொல்லுவோம் நாங்க சொல்லுங்க எல்லாம் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவோம் எப்போ சொல்லுவீங்க சொல்லுவோம் கண்ணா சரி ஓகே ஈஸியான கேள்வி சார் இந்த சட்டம் ஒழுங்கு கேவலமா சீர் கட்டி கிடக்கு சார் அதுக்கு மட்டும் என்னன்னு மட்டும் சொல்லுங்க சார் என்ன பண்ண போறீங்க என்ன சார் சிரிக்கிறீங்க மக்களோட நிலைமை சிரிப்பா சிரிக்குதுன்னு சிரிக்கிறீங்களா இதான் பதிலானா இதான் பதில் சரி அது அறிவிக்காத மின்வெட்டுலாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கான் 7 மணி நேரம் மின்வெட்டாமே அதை பத்தி அதனா அம்மா துளசி நல்லாகிறியா சரி சாப்பிட்டு போயினா சரி வண்டியிலே ஏண்டா ஏறுறீங்க ஏறுங்க சார் ஓடாதீங்க நில்லுங்க பெண்கள் பாதுகாப்பு சார் ஆட்சியில் கேவலமா இருக்கு சார் பெண்கள் பயப்படுறாங்க சார் வெளியே போக முடியல சார் அதுக்காக பெண்கள் பாதுகாப்பு பற்றி எங்களாண்டையா கேட்குறீங்க எங்களாண்ட தானே வேற யாராண்டு கேட்கணும் பெண்கள் பாதுகாப்பு எங்க தலைவர் சொல்லுவார் எப்ப சார் சொல்லுவாரு எங்க நிதி அமைச்சர் சொல்லுவார் பெண்களை எப்படி பார்க்கணும் போட்டுறணும்னு கட்டியாலாச்சார் அவரா இல்ல அவர் சொல்லுவார் எப்படி கால்லாம் அமுக்கி விட்டாரு அவரா இல்ல குழந்தைங்களுக்கு சொல்லுவாருன்னு நீங்க எல்லாமே அவசரப்படாதீங்க 6 மாசம் ட்ரிப்பு போயிடுவாங்க நாங்க அப்புறமா நாட்டை நாசமாக்கி 6 மாசம் கழிச்சு சிஎம் பிரஸ் மீட் கொடுப்பாரா அவர் இட்டுன்னு வரதே பெருசாகிது இதுல இவருக்கு பிரஸ் மீட் வேற கேக்குது என்னடா இவன் உன் ஆள என்ன டிவி நீ என்ன லோகோ பாத்தியா சன்னு தெரிதே என்ன சேனல் தெரிதே சேனல் மேல பழிப்பட கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் இந்த பாரு நான் என்ன கேட்குறேன்னா நீ நான் கரெக்டாக கேட்கணும் சார் நான் இப்போ கரெக்டாக கேட்குறேன் சார் அந்த பிஜேபியை பற்றி எப்போ சார் வாய் திறப்பீங்க நான் வரேண்ணா நான் வரேண்ணா சார் பதில் சொல்லுங்க சார் போன நிமிஷம் ஐயோ தலைவராண்ட போன தலைவரே பிரஸ் மீட் இப்பதான் முடிச்சேன் நான் வரேன் வரேண்ணா சார் இருங்க இப்போ நீங்க பேசிக்கோங்க ஒருத்தர் மாற்றி கேள்வி கேட்டுக்கோங்க ஒருத்தர் கேட்டுக்கோங்க நீங்க கேட்டுக்கோங்க வரேண்ணா என்னையா இவரு எதை கேட்டாலும் ஓடிடுறாரு இதுல ஓடு வேற பாட்டு
நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த தீர்ந்து போன சக்தியிலிருந்து தீர்ந்து போன ஒருவர் இதோ நம்மளுடைய கடலில் வந்து கட்சியில் சேர வருகிறார். வாங்க வாங்க வாங்க. அது அது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தனி மைக். அது வந்து பிறப்போக்கம் எல்லாம் வசனம் தான். சரி, இதில் பேசு. அமைச்சர் ஆனாலும் ஆங்கரிங் தொழில விட மாட்டீங்க. அப்போ ஒரு கட்சியில் சேர்ந்தோம்ப்பா, ஒரு 3 வயசு என் பேர புள்ள கேட்குறான், தாத்தா தாத்தா என் கட்சிக்கு வந்துட்டீங்களான்னு. தாத்தா தாத்தா கொஞ்சம் மணி அதுவா இல்லை அவரு கூட தெரிஞ்சுன்ற. இன்னொருத்தன் போறான், அண்ணா பாஸ்கரனா பாஸ்கரனா எங்க தளபதி கட்சிக்கு வந்துட்டியாமேண்ணா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம்ண்ணா, ஒன்னா பண்ணலாம்ண்ணா எல்லான்றான். கூச்சமே இல்லை, வெக்கம். அதுதான் அவரிடத்திலே எனக்கு பிடித்தது. வெக்கமோ மானமோ மரியாதை எதுவுமே இல்லாமல் இன்று கம்பீரமாக நம்மளுடைய இயக்கத்திலே இணைந்திருக்கிறார் என்றால் ரொம்ப புகழாதீங்க, கூச்சமா இருக்குங்க. இதுவே வா இனிமே இருக்கு பாரு. இதோ விடு, தளபதி நேரில் நாங்கள் பார்த்து கட்சியில் சேரும் போது எங்களுக்கு பார்க்கவே வரல. அச்சோ, ரொம்ப வருத்தப்பட்டு மறுநாள் கேட்டதுக்கு அப்புறம் எங்களை தலைமைச் செயலகத்தில் கூட்டின்னு போய் 2 மணி நேரம் பார்க்க வச்சாங்க. அப்பயாவது கட்சி விட்டு போனீங்களா? இதுலயே தான் இல்லையா, ஒரு முக்கியமான கோரிக்கை வேற ஒன்று வச்சோமே. அது நிச்சயமாக மேகதாது விவகாரத்திலே அவர் போராடி தமிழ்நாட்டு உரிமையை வாங்கி தரணும்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதானே? இல்லை, நீட்டுக்காக நீங்கள் எப்படியாவது போராடி அதை விலக்கு மத்திய அரசுல வாங்கணும். அதெல்லாம் கேட்பாங்க. வேற பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு பத்தி நீங்கள் உடனடியாக கரார் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு. அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? வேற என்ன என்ன பிரச்சனை? இதை தாண்டி என்ன பிரச்சனை? எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் யாரும் சாதிக்க முடியாத ஒரு பிரச்சனை அது. அவர்கிட்ட ஒரே ஒரு போட்டோ கேட்டேன், கேட்ட மறு விஷயமே கூட்டின்னு வந்து தோல்ல கை போட்டு எடுத்துக்கிட்டாரு. உண்மையிலேயே இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை தான். ஏன்னா இன்னைக்கும் பல பேர் அந்த வீட்டு வாசல்ல இருந்துட்டு சிசிடிவியை பார்த்து, அண்ணா இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னா எப்படியாவது வந்துருங்கண்ணா என்று புலம்பிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு என்றால் நீங்கள் தமிழ்நாட்டில், அதுவும் புஜியங்களை தாண்டி நீங்க ஒரு போட்டோ வாங்கினா பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம். நிச்சயமா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளுடைய அளபதி இதோ மேடையில் வந்து கொண்டிருக்கிறார். கை தட்டினீங்கன்னா நல்லா ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க இங்க பாருங்க, நீங்க வந்து அந்த பொசிஷன்ல இருங்க, அது போதும், அது போதும். நிமிர்ந்த மாட்டீங்க, எங்களுக்கு தான் முதுகெலும்பே இல்லையா? சரி. நெஞ்சில் கூடி இருக்கும் ஜென்சி எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அதாவது ஒருத்தங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு கரூரும். இல்லை, எனக்கெல்லாம் மன வருத்தம் வந்துச்சுன்னா நான் டான்ஸ் ஆடுவேன் உங்களை மாதிரியே. உங்களோட ரோல் மாடல் தான். அதாவது இது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். பெரம்பலூர் போகும்போது அந்த போலீஸ் சொன்னாங்க, சார் நீங்கள் போகாதீங்க, கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாங்க. மன வருத்தத்தோட திரும்பி கிளம்புனாங்க. அது இருக்கட்டும், அடுத்த நாளே பெரம்பூர் கிளம்பி போயிருக்கலாம்ல பெரம்பலூருக்கு? இல்லை, அதுக்கு அடுத்த வாரத்தை போயிருக்கலாம்ல? அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்க. எங்களை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? சரி, ஏன் லேட்டாக போனீங்க அதை சொல்லுங்க. பெரம்பலூர், நீ கரூருக்கு லேட்டாக வேணா போன முடியாது, பெரம்பலூருக்கு ஏன் லேட்டாக போனீங்க அதை சொல்லுங்க தலைவரே. அப்போதான் எல்லாம் ஊர் நம்மளை நம்பும். நான் பேசிக்கிறேன் அமைதியா. சரி, பெரம்பலூருக்கு மன வருத்தத்தோட திரும்பி கிளம்புனேன். ஆனால் கரூரில் சொல்லலைங்க, போலீஸ் எங்களை வர வேணான்னு சொல்லலை. இப்போ இன்னைக்கு பேசுறீங்களே, அன்னைக்கு புழு சட்டை போட்டு சிஎம் சார் அன்னைக்கு அதை பேசியிருக்கலாம்ல? அன்னைக்கு அதை பேசியிருக்கலாம்ல? அன்னைக்கு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தியான்ட்ட யார்? அந்த மலையாளத்துக்காரர், எங்க அந்த மலையாளத்துக்கு பாடி கார்டு, அவர் தான் எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கரூரில் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஏங்க நாங்கள் நம்பிட்டேங்க, நான் நம்பிட்டேன். என்ன மாதிரி பச்சை புள்ள. இன்னொரு விஷயம், இதை ஓடிட்டீங்கன்றீங்க. யாரு சார் ஓடுனது? என்னையெல்லாம் தேடவே இல்லை, எடுத்தா மாதிரி ஓட்டும். தீபாவளி அதிகமா எனக்கெல்லாம் எவ்வளவு அப்பாயின்மெண்ட் வரும் தெரியுமா? தீபாவளிக்கு முறுக்கா அதிர்சமான ஒரு டாபிக்ல புக் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் தலைமறைவா இருந்ததுனால அந்த கான்ட்ராக்டை பட்டிமன்றத்தை விட்டேன். நல்ல வேலை இன்னைக்கு அமைச்சர் கொடுத்து, அதனால அது கொஞ்சம் மறந்துருச்சு. அமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த காம்பேரிங் வேலையை ஒன்று தூக்கணும் முதல்ல. அது முடியாது, அது நீங்க நினைச்சா முடியாது, எங்க புஜியங்கள் நினைச்சாதான் முடியும். அவருக்கு தான் இங்க பவர் அதிகம். மோதோ கிட்ட சொல்லிடலாம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது.
ஓடுனாங்க பாருங்க ஒரு ஓட்டம் நிக்காம ஓடு 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 ஓடு. கரூர்ல இருந்து திருச்சிக்கு 1/2 மணி நேரம், திருச்சியில இருந்து சென்னைக்கு 1/2 மணி நேரம், சென்னை அவ்வளவு டிராஃபிக்ல இருந்தாலும் அங்க இருந்து வீட்டு பாலவாக்கத்துக்கு 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரத்துல வெதர் ரிப்போர்ட், வெதர் சரியா இல்லைன்னு பைலட் வண்டி எடுக்க மாட்டேன்னா, ரோடு சரியா இல்லைன்னு டிரைவர் வண்டி, அப்படி எந்த ரீசனும் சொல்லலை. அமைதியா நான் பேசிக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நம்ம ஆட்சியில தளபதி அங்க பார்த்து சவுண்டா பேசணுமா? அப்படிதான் ஸ்கிரிப்ட்ல விட்டுருக்காங்க, மறந்து. வலதுபுறம். அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஸ்லோவா? ஏன் இவ்வளோ ஸ்லோவா? அதாவது ஒரு முக்கியமான இவ்வளோ ஸ்லோ இல்லை, கீழே இருக்கவங்களுக்கு கேட்காது, கொஞ்சம் கொஞ்சம். அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நம்ம ஆட்சியில் வந்த உடனே ஊழலை ஒழிச்சாச்சுங்க. கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் உட்கார வச்சு பேசுறாங்க. ஒரு பெரியவர் சொல்றாரு என்கிட்ட, உட்கார வச்சு பேசுறாங்கன்னு சொல்றாரு. ஊழலே இல்லைங்க நம்ம. ஆமாம், லஞ்சம் வாங்குறதுல ஊழல் வாங்குறதில்ல, அதிகாரிகள் யாரும் வாங்குறதில்ல, நம்ம ஆளுங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ கூட இந்த வண்டல் மண் அள்ள போனால் விவசாயிகள் யார் பர்மிஷன் வாங்கினா நம்ம ஆளு போய் 1 லட்சம் வேணும்னு கட்டையை போட்டிருக்கான். ஒட்டுமொத்த விவசாயி நம்ம மாவட்ட செயலர் சுத்து போட்டாங்க, நம்ம அரெஸ்ட் பண்ணலையே, கட்சியை விட்டு தூக்கிட்டோம். அது ஊழல். செங்கல் சூளையில போய் 1 லட்சம் கேட்டிருக்கான் ஒரு அயோக்கிய நம்ம கட்சிக்காரன். ஒன்றிய செயலாளர் 50,000 கேட்கறான் வீடு கட்ட. அதனால நம்ம கட்சிக்காரங்க அந்த புனிதமான தொழிலை எடுத்துக்கிட்டாங்க. அதிகாரிகள் கொஞ்சம் விட்டு நீங்க பண்ணு. இந்த மாதிரி பேசும்போது சைடுல இருந்து கவுண்டர் கொடுத்தா அப்புறம் நான் இப்படியே நிக்க வேண்டியதா இருக்கு. சரி, பேசவா எப்படி? இல்ல பேசி, நீங்க பேசி. தப்பா சட்டமன்றத்துல போனாதான் எதிர்க்கட்சிக்காரங்க கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. நான் ஸ்டேஜ் தனியா ஏறி பேசிட்டு இருக்கேன். இங்க நீங்க என்ன வேணாலும் கம்பு சுத்தலாம், யாரும் எதையும் எடுத்து எறிய மாட்டாங்க, நீங்க தைரியமா பேசுங்க. அப்புறம் இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு அப்புறம் வந்து அதுல அந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ்ன்னு சொல்லி சும்மா நாடகம் ஆடுறதெல்லாம் நம்மள்ட்ட ஆகாது. அதாவது தாய் என்ன நம்மள நீங்களே திட்டுறீங்க? எவன்டா எழுதி கொடுத்தது? நம்மள இல்ல, முடிச்சதுக்கு அப்புறம் பேசு. மற்றவங்கள மாதிரி இந்த ரியல் தாய் மாமன் கிடையாதுங்க. நானு ரியல் தாய் மாமன். வலதுபுறம் கையை நீட்டி கத்தி பேசவும். கமா பிராக்கெட்ல இருக்கத படிக்க கூடாது. அதை எங்க படிச்சீங்க? அதை இல்லாம படிங்க. அது எங்க? பிராக்கெட் கூட மறந்துட்டாங்க. பிராக்கெட் அது டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கும், ஃபாண்ட் மிஸ்டேக். அது இல்லாம படிங்க. இடதுபுறம் திரும்பி இந்த பக்கம் கத்தி பேசவும். ஐயோ, அது டைப்பிங் மிஸ்டேக். படிக்க கூடாது. இந்த மேல இருக்குதுல அதை மட்டும் படிங்க. இந்த பேஜ் முடிஞ்சிருச்சு, வேற பேஜ் மாத்துங்க. ஐயோ ஐயோ, எந்த பக்கத்துல விட்டீங்கன்னு தெரியல. இந்த பக்கம் சரி, இதுல இருந்து மேனேஜ் பண்ணிக்க. இந்த இதுல இருந்து பண்ணிக்க. இதுல இருந்து பரவாயில்ல. கொஞ்ச நேரம் வாயம் அப்படி இப்படின்னு செய்யுங்க, அது திருப்புற வரைக்கும். ஓகே. இல்ல அவர் அமைதியா இருந்தா கத்துறாங்க, நான் அமைதியா இருந்தா கத்த மாட்டாங்க. சரி. அப்புறம் வருங்கால சன்னதிக்கு நம்மளை பத்தி சொல்லணும் இல்லையா? அதனால கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை கட்டலாம் அப்படின்னு ஒரு. நிச்சயமாக அந்த சின்னத்திலே ஒரு புரட்சிகர வார்த்தை பதிவு செய்யப்பட வேண்டும். எனக்கு என் புருஷனை விட விஜயனை தான் பிடிக்கும். எனக்கு என் பிள்ளையை விட விஜய் தான் பிடிக்கும். இல்ல, இந்த வரலாற்று சிறப்புகளை அந்த கல்வெட்டிலே பொதுக்கி பறிக்க வேண்டும். இல்ல அதெல்லாம் இல்ல, நான் எழுதி தரேன். நான் சரி, ஒரே ஒரு நிமிஷம். முதுகு வலிக்குது, அவங்க எப்படி தான் குனிஞ்சே இருக்காங்கன்னே தெரியல. கட்சியை விட்டு தூக்கி கரூர்ல நிக்கவே மாட்டீங்க. எலெக்ஷன் சீட் வேணுமா வேணாமா? போதும். அங்க மட்டும் நாள் கணக்கு நிக்கிறது, இங்க வந்து 1/2 மணி நேரம் நிக்கிறது. அப்புறம் இந்த எலெக்ஷன்ல நம்ம வந்து முக்கியமா சொல்லணும்னா ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கோங்க. பெரிய சாதனை படைச்சிருக்கோம். உங்களுக்கு சாதனையா தான் இருக்கா? நான் ஜெயிச்சதை சொல்லல, அது வந்து எனக்கே தெரியல. சரி, புரியுதா? அது உலகத்துக்கே தெரியாது. இது வேற சாதனை. எலெக்ஷனுக்கு காசு கொடுக்காம நம்ம ஓட்டு வாங்கியிருக்கோங்க. இப்பதான் நம்ம ஆளு மேடையில ஏறி 2500 ரூபா கொடுத்தும் தோத்து போயிட்டான்னு புலம்பி தள்ளி இருக்காப்ல. அதனால அந்த வீடியோ உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? காட்டுனீங்களா இல்லையா? எனக்கு எங்கேயா காட்டுறீங்க? கீழேயே முடிச்சிடுறீங்க. எழுதி கொடுக்கறத மட்டும் தான் பேச சொல்றீங்க. தனி செயலாளர் போட்டதே அதுக்கு தானே. அப்புறம் அது அது என்னப்பா அது? பார்ட்டி ஃபண்ட். அந்த பார்ட்டி ஃபண்டு இந்த தீந்து போன சக்தி சேர்ந்துக்கிட்டு ஒன்று பண்றாங்க பாருங்க. பாஸ்கர் சார் கூச்சமே இல்ல, கோவம் வரல. முதுகெலும்பே இல்ல, தீர்ந்து போன சக்திங்கிறாரு. அது முதுகெலும்பே இல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்ல கேட்டேன், இதோட ஒரு சுயமரியாதை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பணமா ஜனமான்னு கேட்டா பணமா, பணமா ஜனமான்னு கேட்டா ஜனதா 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 பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா 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 இல்ல,
என்னை பொறுத்த வரைக்கும் ஜனதா என்னை பொறுத்த வரைக்கும் பணம். என்னப்பா இது? பணம் ஜனம் ஜனம்தான் முக்கியம். அப்புறம் இந்த குதிரை பேரம்னு ஒன்று பண்ணுறாங்கப்பா. இந்த குதிரை பேரம், ஒட்டக பேரம், அப்புறம் வந்து அந்த ஏதோ பேரம்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியலை. என்ன இங்கே என்ன வாங்கியிருக்கோம்ல, அடிமாட்டு விலைக்கு வாங்கியிருக்கோம்ல. எப்படி அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னு. ஆமா, சீட்டு உண்டு இல்லை கரூர்ல? சீட்டு கரூர் கண்டிப்பா ஜெயிச்சிரும் தளபதி, ஜெயிச்சிரும். பார்த்துக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருக்க மக்களே, நல்லதே நடக்கும், நல்லது நடக்காது. நன்றி, வணக்கம்.